நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஆரி ஒர்க் ப்ளவுஸு லைக் வந்து ஏதோ ஒரு பீட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கைடு தேவை. ஸோ சிங்கிள் கைடில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு 2 கைடு தனித்தனியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக மிஷின் கூட கொடுக்குறது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கிக்கிறது. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்றது தான் வீடியோ இப்போ பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது தெரியுதா? அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கரெக்டாக இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம டர்ன் பண்ணி லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 டர்ன் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட காலில் வந்து கைடை இப்படி தூக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்தோடனே இதை எடுத்துட்டு திரும்ப நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த கைடை வந்து நம்ம தூக்கிட்டு நம்ம எப்பவும் போல் அதை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக தான் இன்சர்ட் ஆகிருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம நீடில் வந்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து எதுக்காக நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வந்து இன்றைக்கி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெஸ் வந்தது. அந்த ட்ரெஸ் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ். இதில் வந்துட்டு ஒன் சைடு பிளைனாக இருக்கும். நம்ம ஈஸியாக அட்டாச் பண்ணிடுவோம். இந்த சைட் பார்த்தீங்களா, இதில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த பீட்ஸ் உடையக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலேயே வந்து அது பிளேஸ் ஆகும்போது இந்த சைடில் உள்ள பீட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம சிங்கிள் கைட் மாற்றியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பாருங்கள். கரெக்டாக இந்த சென்டர் வாங்க.